கிரீன் வாரியர் நிறுவனத்தினுடனான தூய்மை பணி துவக்கம். தூய்மை பணிக்கான வாகனத்தை முதல்வர் துவக்கி வைப்பார். அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். காங்கிரஸ் கண்டன ஊர்வலம். அக்னி நட்சத்திரம் நிறைவை ஒட்டி புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் 1008 இளநீர் அபிஷேகம். புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்தூய்மை பணிக்கான வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் தூய்மை செய்யும் பணியில் ஸ்வச்சா கார்ப்பரேஷன் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தமானது இந்த மாத இறுதியுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து புதிதாக கிரீன் வாரியர்ஸ் என்ற நிறுவனம் ஜூன் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது. இதற்கான துவக்க விழா இன்று கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தூய்மை பணிக்கான வாகனத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிரீன் வாரியர்ஸ் நிர்வாகத்தின் ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமானது புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சேகரிக்கப்படும் 300 டன் குப்பைகளை குருமாம்பேட்டில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு அங்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து அவற்றினை மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களுடன் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது. மேலும் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கு 300 பேட்டரி வாகனங்கள் பணியில் பயன்படுத்தப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் கண்டன ஊர்வலம் நடைபெற்றது. பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகே தொடங்கிய ஊர்வலத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். ஊர்வலத்தில் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷாஜகான், கமலக்கண்ணன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன், மாநில செயலாளர் தனுஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்து மாதா கோவில் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோத சந்தன எண்ணெய் தொழிற்சாலை, போலி மதுபான ஆலையை நடத்தியது தமிழக போலீசார் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோஷமிட்டனர். அக்னி நட்சத்திரம் நிறையை ஒட்டி புதுச்சேரியின் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி துவங்கி 28 நாட்கள் முடிவடைந்தது. செஞ்சுரி அடித்த கோடை வெப்பம் கடந்த ஒரு வாரமாக தணிந்து கோடை மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி புதுச்சேரி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் மே 27ஆம் தேதி 101 டிகிரி வெயில் காய்ந்த நிலையில் மே 28ஆம் தேதி இன்று அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது. புதுச்சேரியிலும் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து மக்களை மகிழ்வித்தது. மேலும் ஆண்டுதோறும் மணக்குள விநாயகர் கோவிலில் இளநீர் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இவ்வாறு செய்தால் மக்கள் நோய் நொடியின்றி செல்வ செழிப்பாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இதனையொட்டி புதுச்சேரியின் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. அதேபோன்று உற்சவமூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதற்காக பொதுமக்கள், பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி கொடுத்தனர். மேலும் நடைபெற்ற இளநீர் அபிஷேகத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உலக பட்னி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு இன்று அன்னதானம் வழங்கும் விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்பில் நடைபெற்றது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி அன்னதான நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான சீனிவாச பெருமாள், ஜெயமூர்த்தி, பெரியசாமி, விநாயகம், ரெமு, கோவிந்தராஜ், ரவி, அரசு, பிரகாஷ், சந்தோஷ், வீரமணி, செல்வம், முருகன், மகளிர் அணியைச் சேர்ந்த வீரம்மா, லட்சுமி, பூங்காவனம், பாக்கியா, மனோகரி, மகேஸ்வரி, ஜெயா, செல்வி, சாந்தி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவிந்த சாலை பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்.
உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை புதுநகர் மெயின் ரோடு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அதன் இருபுற சைடு வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பணிகள் சரியாகவும் தரமாகவும் நடைபெறுகிறதா என்றும் பணிகளை விரைந்து முடிக்கவும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இன்று இப்பகுதியில் பணிகளை மேற்கொள்ளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், குப்புசாமி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் நாளை நடைபெறவுள்ள வீரவணக்க ஊர்வலத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கூட்டம் கூட்டமைப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது. வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு சீனிவாசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பிராந்திய வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கூறுகையில், இந்திய ராணுவ வீரர்கள் வீரத்தை போற்றும் வகையில் நாளை 29ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாடப்படுகிறது. அதற்காக நாளை மாலை 3 மணியளவில் வணிகர்கள் கூட்டமைப்பில் உள்ள 100 சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் வீரவணக்க ஊர்வலம் நடைபெறுகிறது. இந்த ஊர்வலம் AFT மைதானத்தில் துவங்கி மிஷன் வீதி வழியாக சென்று மாதா கோவில் அருகில் முடிவடைகிறது. கூட்டமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச கேன்ஸ் திரைப்பட விழாவில் புதுச்சேரியின் பரத கலைஞரும் திரைப்பட இயக்குநருமான ரகுநாத் மானே பங்கேற்றார். மிகவும் புகழ்பெற்ற கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பரத கலைஞரும் திரைப்பட இயக்குநருமான ரகுநாத் மானே பங்கேற்றார். இவர் 1988இல் அனாதை இந்திய குழந்தைகளுக்காக தலஸ்ருதி என்ற நடன பள்ளியை உருவாக்கினார். 2018இல் ரகுநாத் இண்டிவுட் திரைப்பட விழாவிலிருந்து இந்திய இசைக்கான உலகளாவிய தூதர் பதக்கத்தை பெற்றார். 2017ஆம் ஆண்டில் பிரான்சில் இந்திய கலாச்சாரத்தை ஊக்குவித்ததற்காக மிக உயர்ந்த தனிச்சிறப்பாக கருதப்படும் பிரபாசி பாரதிய சம்மன் விருது என்ற பட்டத்தை இந்திய ஜனாதிபதியிடமிருந்து ரகுநாத் மானே பெற்றார். இவர் தற்பொழுது ரிட்டர்ன் டு பாண்டிச்சேரி என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படத்திற்காக பிரான்சில் நடைபெற்ற கேன்ஸ் பெஸ்டிவலில் கலந்து கொண்டார். 78வது ஆண்டாக நடைபெற்ற விழாவில் 350க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள், நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இத்தகைய சர்வதேச கேன்ஸ் திருவிழாவில் கலந்து கொண்டு புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்ததாக ரகுநாத் மானே தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் குருந்தன்காடு ஊராட்சி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சப்தகிரி வைகுண்டமணி தலைமையில் பாஜகவினர் நம் நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்த நம் நாட்டின் வெற்றியை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் சென்றனர். காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதை வரவேற்கும் விதமாகவும் அதன் வெற்றியை கொண்டாடும் பொருட்டும் பயங்கரவாதிகள் மீது துணிந்து நடவடிக்கை எடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கவும், நம் நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தவும், நம் நாட்டின் வெற்றியை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியினர் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் சென்றனர். அதே போல தமிழகம், புதுச்சேரி மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினர் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் சென்றனர். அதன் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே சாமிவெளியில் குருந்தன்கோடு ஊராட்சி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சப்தகிரி வைகுண்டமணி தலைமையில் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் குமரி மாவட்ட OBC அணி செயலாளர் ராமச்சந்திரன், பாஜக முன்னாள் கவுன்சிலர் சிவந்தி, கனி, கொடுப்பைக்குழி பாஜக கிளை தலைவர் சசிகுமார், OBC அணி குருந்தன்கோடு ஒன்றிய தலைவர் செல்லதுரை, கண்ணன், கலைச்செல்வன், மத்தியாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவைப்படும் கூடுதல் நிதியை சரிகட்டும் விதமாக புதுச்சேரியில் இன்று முதல் மதுபானங்களின் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச்சில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு கூடுதலாக சுமார் ரூபாய் 500 கோடி தேவைப்படுகிறது. ஆனால் இதற்கான நிதி அரசிடம் இல்லை. இதனால் அரசின் வருவாயை பெருக்க வேண்டிய கட்டாய சூழல் எழுந்துள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதுச்சேரி மக்களுக்கு சுமையின்றி அரசின் வருவாயை பெருக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி மது வகைகளுக்கு கலால் வரி, மது கடைகளுக்கு உரிம கட்டணம், நில வழிகாட்டி மதிப்பு ஆகியவற்றை உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. தற்போது மதுபானங்களுக்கான கூடுதல் கலால் வரி விதிப்பு குறித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சாதாரண குவார்ட்டர் மது பாட்டில்களுக்கு
ரூபாய் 6 முதல் உயர் ரக பாட்டில்களுக்கு ரூபாய் 300 வரை விலை உயர்கிறது. 750 மில்லி கொண்ட முழு பாட்டிலுக்கு ரூபாய் 24 முதல் ரூபாய் 120 வரை விலை உயர்கிறது. பீருக்கான விலை ரூபாய் 5 முதல் ரூபாய் 10 வரை உயர்கிறது. இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்த விலை உயர்வு ஒவ்வொரு பிராண்டிற்கு தகுந்தபடி கணக்கிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுகாதாரத்துறை நிர்வாகியை இடமாற்றம் செய்துள்ளதை கண்டித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் அவரது அறையில் இருந்து வெளிவர முடியாமல் இருந்தார். தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் வாரிசுதாரர் பட்டியல் புதன்கிழமை வெளியிடுவதாகவும் சுகாதாரத்துறை நிர்வாகி இடமாற்றத்தை ரத்து செய்வதாக இயக்குநர் உறுதியளித்ததாக கூறினர். போராட்டத்தில் ஈடுபட்டோர் அதனை ஏற்காமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு 9 மணிக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் அங்கிருந்து புறப்பட்டார். இருப்பினும் வாரிசுதாரர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் பட்டியல் இன்று பகல் 12 மணிக்குள் வெளியிட வேண்டும், சுகாதார ஊழியர் பொதுச் செயலர் ஜவஹர் இடமாற்றம் ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என சுகாதாரத்துறை அலுவலகத்தில் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணை என்ற பெயரில் பெண்ணை துன்புறுத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தவளக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் கலையரசி, வயது 37. அந்த பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வேலை செய்து வந்தார். கடந்த 11ஆம் தேதி அந்த ஹோட்டல் அருகில் தங்கியிருந்த சுற்றுலா பயணி தனது நகை பணம் காணாமல் போனதாக தவளக்குப்பம் போலீசாரில் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிந்து சந்தேகத்தின் பேரில் ஹோட்டலில் வேலை செய்த கலையரசி உட்பட 5 பெண்களிடம் விசாரித்தனர். தகவல் அறிந்த கலையரசியின் கணவர் அர்ஜுனன், வயது 53, மனமுடைந்து நேற்று முன்தினம் இருந்தார். நகை கிடைத்து விட்டதாக சுற்றுலா பயணி கூறியதின் பெயரில் கலையரசி குற்றமற்றவர் என தெரிய வந்துள்ளது. அவரது கணவர் இறப்பிற்கு காரணமான சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா உள்ளிட்ட 5 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று மாலை தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் இந்தியா கூட்டணி சார்பில் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் மற்றும் காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை முதன்மை செயலாளர் பொலிலன், அமுதவன், கம்யூனிஸ்ட் ராஜாங்கம் பெருமாள் உட்பட பலர் பங்கேற்றனர். தகவல் அறிந்த எஸ்பி பக்தவச்சலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்மை பெற வேண்டி உலகிலேயே மிக உயரமான 72 அடி மகா பிரத்யங்கரா தேவிக்கு 12 மணி நேரம் இடைவிடாமல் தயிர், பால், இளநீர், குங்குமம், விபூதி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயர மகா பிரத்யங்கரா தேவி கோவில் உள்ளது. மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை, எதிரிகளின் தொல்லை, பண கஷ்டம், நோய்களிலிருந்து விடுபடுதல், புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாகும். தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்து உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் எனவும் மகா பிரத்யங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 லிட்டர் தயிர் மற்றும் பால், 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தலா 108 கிலோ குங்குமம், விபூதி, சந்தனம், பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு தொடங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் 12 மணி நேரம் நடைபெறுகிறது. இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார். இந்த மகா அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகா பிரத்யங்கரா காளி தேவியை தரிசனம் செய்து சென்றனர். புதுவை சக்தி நகர் சங்கமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நட்சத்திர பூர்த்தியை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் சக்தி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு அக்னி நட்சத்திர நிவர்த்தியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பிள்ளைத்தோட்டம் ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்திலிருந்து 100கணக்கான பக்தர்கள் பால்குடங்கள் ஏந்தி ஊர்வலமாக சென்று சக்தி நகர் சந்தமுத்து மாரியம்மன் ஆலயம் வந்தடைந்து மூலவருக்கு சிறப்பு பால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை
ஆலய நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,935 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். கிரீன் வாரியர் நிறுவனத்தினுடனான தூய்மை பணி துவக்கம். தூய்மை பணிக்கான வாகனத்தை முதல்வர் துவக்கி வைப்பார். அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். காங்கிரஸ் கண்டன ஊர்வலம். அக்னி நட்சத்திரம் நிறைவை ஒட்டி புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் 1008 இளநீர் அபிஷேகம். மதுபான விலை இன்று முதல் உயர்வு. புதுச்சேரி அரசின் நிதியை பெருக்க அதிரடி நடவடிக்கை. கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் இயக்குநர் அலுவலகம் முற்றுகை.